மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். புரட்சி தமிழனுடைய எழுச்சி பயணத்தின் 2வது நாள் சூறாவளி சுற்றுப்பயணத்தில் கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி நடைப்பயிற்சி மேற்கொண்டு பொதுமக்களை சந்தித்தார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம் அருண். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 2வது நாளாக கோவை மாவட்டம் ரேஸ்கோர்ஸ் பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்டிருக்கிறார். அப்போது ஏராளமான பொதுமக்கள் அங்கே வந்து அவரிடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். கோவை மாவட்டம் என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அமைதி பூங்காவாக இருந்த ஒரு மாவட்டம். இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கிறது. பெண்கள் நடமாடுவதற்கே அச்சமாக இருக்கிறது. கோவை மாவட்டத்திலே பட்டப்பகலில் ஒரு தலைமை காவலரை வெட்டிவிட்டு அவருடைய மனைவியுடைய சங்கிலி பறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இன்றைக்கு ஆளுகிற திமுகவுடைய ஆட்சி இருக்கிறது என்று பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தொடர்ந்து மக்களிடம் பேசி கேட்டறிந்து வருகிறார். அந்த நடைப்பயிற்சி மேற்கொள்கிற போது கூட மக்களுடைய எழுச்சியை இந்த பகுதியிலே பார்க்க முடிகிறது. நேற்றைக்கு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியிலே காரமடை, அதே போன்று மேட்டுப்பாளையம் சந்திப்பு, அதே போன்று பல்வேறு பகுதிகளில் அவர் பொதுமக்களிடம் நின்று பேசுகிற போது ஏராளமான பொதுமக்கள் அங்கு குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சி எழுச்சியோடு இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அந்த மக்கள் கூட்டத்திலே அந்த வாகனம் தவழ்ந்து வரக்கூடிய அந்த காட்சியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 2026 அதிமுக ஆட்சிக்கு வருகிற பொழுது மீண்டும் ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகராக தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு பேணி காக்கப்படும் என்பதை அவர்களுக்கு அந்த கோரிக்கையாக வைக்கக்கூடிய மக்களுக்கு, குறிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து, பாலியல் வன்கொடுமை குறித்து, போதைப்பொருள் நடமாட்டம் குறித்து பல்வேறு பிரச்சனைகளை கோரிக்கைகளாக எடுத்துரைத்த போது அதனை கேட்டறிந்தார்கள். குறிப்பாக கோவை மாவட்டத்திற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்திலே பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை ஏற்படுத்திய அவர்கள் அந்த மக்கள் நினைவு கூர்ந்தார்கள். கோவை மாவட்டம் ஏற்றம் பெற்றது அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் தான். குறிப்பாக ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கான ஒரு இயக்கமாக பல்வேறு திட்டங்களை அர்ப்பணித்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம் என்பதை அவர்கள் எடுத்து கூறியதை பார்க்க முடிந்தது. பொறுமையோடு அவர்கள் அந்த பொதுமக்களோடு நடைபயிற்சி மேற்கொண்டே பல்வேறு கோரிக்கைகளை எடுத்துரைத்தார். செய்தியாளரிடம் பேசும்போது ஆளுகிற திமுக அரசுடைய கையால் ஆகாத தனத்தினால் இன்றைக்கு தமிழகம் எப்படி சீரழிந்திருக்கிறது என்பது குறித்தும் அவர் பேசியதை பார்க்க முடிந்தது. தொடர்ச்சியாக நேற்றைய தினம் முதல் அந்த சூறாவளி சுற்றுப்பயணத்துடைய முதல் நிகழ்வாக அந்த மேட்டுப்பாளையம் பகுதியிலே விவசாயிகளைத்தான் சந்தித்தார். ஏனென்றால் விவசாயிகளுடைய பாதுகாவலனாக, குடிமராமத்து நாயகனாக விவசாயிகளுக்கு அவர் செய்த திட்டங்களை பல்வேறு விவசாயிகள் நினைவு கூர்ந்தார்கள். எங்களுடைய பிரச்சனை, எங்களுடைய வாழ்வாதாரம், எங்களுக்கான நிலைகள் குறித்து உங்களைத்தான் அறியும், நீங்களும் ஒரு விவசாயி என்பதை விவசாயிகளை எடுத்துரைக்க முடிந்ததை பார்க்க முடிந்தது. திமுக ஆட்சியில் நாங்கள் கண்ணீர் சிந்துகிறோம் என்று வேதனையோடு நெகிழ்ச்சியோடு ஒரு விவசாயி பேசக்கூடிய அந்த துயர சம்பவத்தையும் பார்க்க முடிந்தது. திமுக ஆட்சியிலே விவசாயிகளுக்கு எப்படிப்பட்ட இன்னல்கள், துயரங்கள் இழைக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று குறிப்பாக செங்கல் உற்பத்தி செய்பவர்களுக்கு மண் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த செங்கல்லை சுடுவதற்கு விறகு விற்க முடியாத ஒரு சூழ்நிலை, அதே போன்று நெசவாளர்களுக்கான மின்கட்டண உயர்வு, அதனால் ஏற்பட்டிருக்கிற நூல் விலையினுடைய உயர்வு, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் சார்ந்து இருக்கக்கூடியது. விவசாயிகளுக்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நீங்கள் திட்டம் தீட்டிய போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஆளுகிற அரசு பல்வேறு திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டுவதிலே சரியாக இருக்கிறார்கள் என்று விவசாயிகள் பேசினார்கள், கோரிக்கை மனுவாக அளித்தார்கள். இன்றைய தினம் தற்போது ரோஸ்கோர்ஸ் பகுதியிலே அவர் நடைபயிற்சி மேற்கொண்டு அதே போன்று பல்வேறு கோரிக்கைகளை பொதுமக்களிடம், இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய நடைபயிற்சி மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் செய்து கொடுத்த அந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் நினைவு கூர்ந்திருக்கிறார்கள் பொதுமக்கள். தொடர்ந்து தற்போது அவர் அந்த தங்கியிருக்கக்கூடிய விடுதிக்கு செல்கிறார். 10 மணிக்கு குறிப்பாக இந்த விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கான பிரச்சனைகள், அதே போன்று நெசவாளர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மின்கட்டண உயர்வு, அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு, அதனால் தொழிலாளர்களுடைய வாழ்வாதார இழப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர்கள் மத்தியிலே ஆலோசிக்கவிருக்கிறார். அவர்களுடைய கோரிக்கையை கேட்கவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரும் தலைமை செயலாளர் அமைச்சர் SP வேலுமணி அவர்களுடைய அந்த மாவட்ட செயலாளர் அலுவலகத்திலே
மாற்று கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் இணையவிருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து விட்டு அவர்களை வரவேற்று அதிமுகவில் முன்கள பணியாளர்களாக நின்று நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று அவர்களை வாழ்த்தவிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இன்று கோவை மாவட்டத்துடைய பல்வேறு பகுதிகளில் சூறாவளி சுற்றுப்பயணத்தை, குறிப்பாக கோவை மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு நேற்றைய தினம் நாம் குறிப்பிட்டது போல பல்வேறு பகுதிகளிலே அந்த சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டதை பார்க்க முடிந்தது. இன்றைய தினமும் அவர் மக்களோடு மக்களாக இன்று பல்வேறு இடங்களிலே பேசவிருக்கிறார். அதே போன்று நடந்து சென்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 2026 அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற சூறாவளி சுற்றுப்பயணத்துடைய பிரச்சாரத்தை 2வது நாளாக மேற்கொள்ளவிருக்கிறார்கள். குறிப்பாக இன்று மாலை 6 மணிக்கு மேல் கோவை மாவட்டம், அதாவது வடகோவையில் இருந்து புறப்பட்டு பூமார்க்கெட் பகுதியிலே நடந்து சென்று மக்களோடு அவர் கலந்துரையாடவிருக்கிறார். அதே போன்று புருக் பாண்ட் ரோடு என்கிற அந்த பகுதியிலும் அதே போன்று அவர் நடந்து சென்று மக்களை சந்திக்கவிருக்கிறார். மரக்கடை பகுதியில் கோவையிலே மக்களை சந்திக்கவிருக்கிறார். பரிசாரணர் என்கிற பகுதியிலும் சுங்கம் சந்திப்பு என்கிற பகுதியிலும் தொடர்ச்சியாக மக்களை சந்திக்கிறார். புளியங்குளம் முந்தி விநாயகர் கோயில் என்கிற பகுதியிலே இன்று 7 மணிக்கு மேலாக உரை நிகழ்த்தவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து, அதாவது PN புதூர் என்கிற பகுதியிலே உரை நிகழ்த்துகிறார். அப்புறம் லாலி ரோடு சந்திப்பு என்கிற பகுதியிலே மக்களை சந்திக்கிறார். வெங்கட்டாபுரம் சந்திப்பு என்கிற பகுதியிலே மக்களை சந்திக்கிறார். சாய்பாபா கோவில் கோவை பகுதியிலே சாலை மார்க்கமாக நடந்து சென்று அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களை, அங்கு இருக்கக்கூடிய பெண்களை, அங்கு இருக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகளை கேட்டறிய நடந்து சென்று மக்களை சந்திக்கவிருக்கிறார். தொடர்ச்சியாக இன்றைக்கு கோவை மாவட்டத்திலே அந்த 2 நாள் சூறாவளி சுற்றுப்பயணத்தை அவர் நிறைவு செய்யவிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்டத்தில் சிந்திக்கிற இடங்களெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு மக்கள் ஏராளமானோர் குவிந்து உற்சாக வரவேற்பு அளிப்பதையும், அவர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, திமுக ஆட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை எடுத்துரைக்கக்கூடிய, கோரிக்கைகளாக வைக்கக்கூடிய விவசாயிகள், தொழிலாளர்கள், நெசவாளர்கள், மின் தொழிலாளர்கள், விமான நிலைய பணியாளர்கள், அதே போன்று விறகு விற்பவர்கள், செங்கல் சூளை உரிமையாளர்கள், செங்கல் தொழில் செய்யக்கூடிய கூலி தொழிலாளர்கள் என பல்வேறு கோரிக்கைகளை அளிக்கக்கூடிய விவரங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.